ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 4 Quadratic Equationல Exercise 4.1 அதில் first sum check whether the following are quadratic equations. இதெல்லாம் ஒரு quadratic equations தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸாக இருக்கணும் அப்படின்னா அது ax ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஃபார்மேட்ல இருக்கணும். அது எப்பவுமே ax ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 ஃபார்மேட்ல இருக்கணும். இந்த ஃபார்மேட்ல இருந்தாதான் அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், இல்லைன்னா இல்லை. ஒவ்வொரு சம்மும் அந்த ஃபார்மேட்ல இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். இது a பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. a பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b square plus 2ab. இது யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a square plus b square plus 2ab equal to expand the bracket 2x minus 2 3s are 6. எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துருவோம். 2x கேன்சல் ஆயிடும். minus 6 equal to தாண்டி வந்தா plus 6. x square plus 1 plus 6 equal to 0. x square plus 7 equal to 0. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா x ஸ்கொயர் டேர்ம் இருக்கு பிளஸ் x டேர்ம் வந்து 0வா இருக்கு. 0x plus constant term equal to 0. It is in this form. It is of the form ax square plus bx plus c equal to 0. Hence, the given equation is a quadratic equation. இதே மாதிரி எல்லா சப்டிவிஷனும் செக் பண்ணலாம். இங்க x ஸ்கொயர் minus 2x equal to multiply பண்ணலாம். minus 2 into 3 minus 6 minus 2 into minus x plus 2x. எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு வந்துடலாம். x ஸ்கொயர் minus 2x minus 6 வந்தா plus 6 plus 2x equal to தாண்டி வந்தா minus 2x equal to 0. x ஸ்கொயர் minus 4x plus 6 equal to 0. இதுவும் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கு. It is of the form ax square plus bx plus c equal to 0. Hence, the given equation is a quadratic equation. இதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷனும் ஃபோர்த் சப்டிவிஷனும் சால்வ் பண்ணலாம். தேர்ட் சப்டிவிஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். x into x, x square, x into 1, x, minus 2 into x, minus 2x, minus 2 into 1, minus 2 equal to, இங்கேயும் expand, x into x, x square, x into 3, 3x, minus 1 into x, minus 1 into 3, minus 3. எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு போகலாம். x square கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். x minus 2xங்கிறது minus x minus 2 plus 3x வந்தா minus 3x minus x இந்த பக்கம் வந்தா plus x minus 3 டிரான்ஸ்போஸ் பண்ணா plus 3 equal to 0. minus into minus plus பண்ணா 4x greater நம்பரோட சைன் minus 4x plus x minus into plus minus subtract பண்ணா 1 greater நம்பரோட சைன் 1 equal to 0. minus into plus minus subtract பண்ணா 3x greater நம்பரோட சைன் minus. இப்போ என்னன்னா இங்க x ஸ்கொயர் டேர்மே இல்லை. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு டினோட் பண்றதே x ஸ்கொயர் டேர்ம் கண்டிப்பா இருக்க வேண்டியதுதான். அப்போ இது ரெக்வயர்ட் ஃபார்மேட்ல இல்லை. It is not of the form
ax square plus bx plus c equal to 0. Hence, the given equation is not a quadratic equation. x square term கண்டிப்பா இருக்கணும். ஈவன் அது x cube term வச்சு x square term வந்தா கூட அது not a quadratic equation. ஏன்னா x cube term இருக்கக்கூடாது. x square term தான் highest term இருக்கணும் ஒரு quadratic equationல. ஏன்னா x square term தான் ஒரு highest degree இருக்கிற term இருக்கணும் ஒரு quadratic equationல. x cube term இருந்துச்சுன்னா அதுதான் highest இருக்கும். அப்படி x cube term வச்சு ஒரு expression இருந்தாலுமே அது quadratic equation கிடையாது. Fourth subdivision, இதையும் solve பண்ணலாம். x into 2x, 2x square, x into 1 plus x, minus 3 into 2x, minus 6x, minus 3 into 1, minus 3 equal to x square plus 5x. இப்போ எல்லாத்தையும் transpose பண்ணலாம். 2x square plus x minus 6x minus 3 plus equal to தாண்டி போனா minus x square minus 5x equal to 0. Just combine. Plus into minus minus subtract பண்ணா x square greater number sign plus தான். x டமே 3 இருக்கு. Plus into minus minus subtract பண்ணா 5x அதாவது minus 5x. Sign வந்து greater number ஓடது. Minus 5x minus 5x minus 10x minus 3 equal to 0. இது ax square plus bx plus c formatல தான் இருக்கு. Therefore, it is of the form ax square plus bx plus c equal to 0. Hence, the given equation is a quadratic equation. இப்போ அடுத்த சப்டிவிஷன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். Fifth subdivision, இதையும் expand பண்ணி பார்க்கலாம். 2x into x, 2x square, 2x into minus 3 minus 6x, minus 1 into x minus x minus 1 into minus 3 plus 3 equal to, இங்கேயும் expand. x into x, x square, x into minus 1 minus x, 5 into x, 5x, 5 into minus 1 minus 5. எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு வந்துடலாம். 2x square minus 7x minus minus plus plus 3 minus x square, already இங்க minus into plus minus subtract பண்ணா 4x. greater number sign படி இது plus 4x இருக்கும். equal to தாண்டி வரும்போது minus 4x ஆயிடும். minus 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 5 equal to 0. Combine the terms. 2x square minus x square minus 7x minus 4x minus 11x plus 3 plus 5 plus 8 equal to 0. It is of the form ax square plus bx plus c equal to 0. சில பேருக்கு இங்க பிளஸ் bx இல்லையே மைனஸ் தானே இருக்கு, அப்புறம் எப்படி இது இந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படிலாம் டவுட்ஸ் வருது. ஆக்சுவலி என்னன்னா x ஸ்கொயர் ax ஸ்கொயர் பிளஸ் தான், இங்க பிளஸ் bx தான் இருக்கு. b யோடைய வேல்யூ தான் minus 11 இருக்கு. b யோட வேல்யூ என்ன வேணா இருக்கலாம். b யோட வேல்யூ minus 11, c யோடைய வேல்யூ 8. அதனால இந்த மைனஸ்ங்கிறது b யோடைய வேல்யூவை தவிர எக்ஸ்பிரஷன்ல இருக்கிறது கிடையாது. Therefore, it is of the form ax square plus bx plus c equal to 0. Hence, the given equation is a quadratic equation. Sixth subdivision, இது a minus b the whole square format use பண்ணி expand பண்ணலாம். a square minus 2ab plus b square. Left side அப்படியே வச்சுக்கலாம். x square plus 3x plus 1 equal to
a square minus 2 into a into b plus b square எல்லாமே ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். x square cancel ஆயிடும். 3x plus 1 2 2s are 4 அதாவது minus 4x equal to தாண்டி வந்தா plus 4x plus 4 transpose பண்ணா minus 4 7x minus 3 equal to 0 இதுல x square உடைய term இல்ல 3 plus 4 7 so 7x 1 plus 1 minus 4 வந்து minus 3 x square term இல்லாதனால it is not of the form ax square plus bx plus c equal to 0. Hence, the given equation is not a quadratic equation. இப்போ 7th subdivision a plus b the whole cube format use பண்ணி அதை expand பண்ணலாம். a plus b the whole cube equal to a cube plus b cube plus 3a square b plus 3ab square. இது right hand side just multiply பண்ணி expand பண்ணலாம். a cube plus b cube plus 3 into a square into b plus 3 into a into b square equal to right hand side அப்படியே multiply பண்ணிடலாம் 2x cube minus 2x into 1 2x x cube plus 2 cube வந்து 8 plus 3 2s are 6 6x square 2 square வந்து 4 4 3s are 12 12 into x 12x இதை transpose பண்ணா minus 2x cube இதுவும் equal to தாண்டி வந்தா plus 2x equal to 0 combine பண்ணலாம் x cube term 2 இருக்கு அதை solve பண்ணா minus x cube x square term 1 தான் இருக்கு x term 2 constant term plus 8 இதுல x power cube இருக்கு it is not of this form ax square plus bx plus c equal to 0 formலே அது இல்லை ஏன்னா x cube term இருக்கு therefore it is not of the form ax square plus bx plus c equal to 0. Hence, the given equation is not a quadratic equation. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி x ஸ்கொயர் டேர்ம் மட்டும்தான் ஹையஸ்ட் டிகிரி இருக்கிற டேர்மா அந்த எக்ஸ்பிரஷன்ல இருக்கணும் அப்பதான் அது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆகும். லாஸ்ட் சப்டிவிஷன் இந்த சைடு a minus b தி ஹோல் கியூப் ஃபார்மேட்ல இருக்கு. This is equal to a cube minus b cube minus 3a square b plus 3ab square. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். எக்ஸ் கியூப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எழுதியாச்சு. ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் 2 கியூப் பண்ணா 8 மைனஸ் 3 இன்டூ ஏ ஸ்கொயர் இன்டூ பி பிளஸ் 3 into a into b square minus 8 3 2s are 6 minus 6x square 2 2s are 4 4 3s are 12 plus 12x எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரலாம். x cube cancel ஆயிடும்.
minus 4x square minus x plus 1 minus 8 transpose பண்ணா plus 8 plus 6x square minus 12x equal to 0. எல்லாமே transpose பண்ணியாச்சு. இப்போ combine பண்ணி எழுதலாம். Minus into plus minus subtract பண்ணா 2x square greater number sign plus தான். Minus into minus plus add பண்ணா minus 13x plus 9 equal to 0. Yes, it is of the form ax square plus bx plus c equal to 0. Hence, the given equation is a quadratic equation. இங்கே தான் பவர் கியூப் வந்திருக்கே ரைட் ஹேண்ட் சைடில், அதனால டைரெக்டாகவே அப்படியே இது நாட்னு எழுதிடலாம். ஏன்னா இங்கேயும் பவர் கியூப் வந்துச்சு, ஸோ கடைசி வரைக்கும் ஆன்சரில் பவர் கியூப் வரும் அந்த மாதிரிலாம் டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது கேன்சல் ஆகிற மாதிரி கூட சில டேர்ம்ஸ் இருக்கும். அப்படி அந்த கியூப் டேர்ம் கேன்சல் ஆகிட்டு வெறும் ஸ்கொயர் டேர்ம்ஸ்லேருந்து கரெக்டாக இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி தான் வி ஹாவ் டு டிசைட். செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். Second sum, represent the following situation in the form of a quadratic equation. இந்த situationக்கு ஒரு quadratic equation நம்ம setup பண்ணணும். The area of a rectangular plot is 520 meter square. ஒரு rectangle shape plot இருக்கு, அதோட ஏரியா வந்து 528 meter square. The length of the plot, அதாவது meters, is 1 more than twice its breadth. ஸோ நமக்கு breadth என்னன்னு தெரியாது, அதனால நம்ம breadth x ன்னு assume பண்ணிக்கலாம். Let the breadth of the plot be x meter. அதை x மீட்டர்னு assume பண்ணிக்கலாம். ஆல்ரெடி லென்த்துக்கும் breadthக்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. Length is 1 more than twice its breadth. அப்போனா லென்த்துங்கிறது 1 more than 1 ஜாஸ்தியா இருக்கு, எதை விட twice அதோட breadthோட வேல்யூ x. 1 more than twice its breadth. இது லென்த்தோட வேல்யூ. ஆல்ரெடி ஏரியாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 528. எப்போவுமே ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து லென்த் இன்டு breadth. ஏரியா வந்து 528 ஈக்குவல் டு லென்த்தோட இது வந்து 2x plus 1 into breadth ஓடது x. Multiply பண்ணா 528 equal to 2x into x, 2x square plus 1 into x, x. இந்த plus 528 equal to தாண்டி போனா minus 528 ஆகும். Therefore, 2x square plus x minus 528 equal to 0. இதுதான் ax square plus bx plus c equal to 0 அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்கக்கூடிய required quadratic equation. Hence, the required quadratic equation is 2x square plus x minus 528 equal to 0. இதே மாதிரி தான் அடுத்த சப்டிவிஷன் போடணும். இங்க we need to find the length and breadth of the plot கொடுத்திருக்காங்க. பட் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை, நம்ம ஜஸ்ட் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதினாலே போதும். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். The product of two consecutive positive integers is 306. 2 consecutive, அதாவது 4னா அதுக்கு அடுத்து 5, 7னா அதுக்கு அடுத்து 8. இதை விட ஒன்று அடுத்தது ஜாஸ்தியா இருக்கும். அப்ப xனா அதுக்கு அடுத்த நம்பர் x plus 1. ஸோ நம்ம இப்ப assume பண்ணிக்கலாம். Let the consecutive integers be x and x plus 1. அதோடைய ப்ராடக்ட் வந்து 306 கொடுத்துருக்காங்க. x into x plus 1 பண்ணா 306 வரும். மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். x into x, x square, x into 1, x plus 306 equal to தாண்டி வந்தா minus 306 equal to 0. இதுதான் required quadratic equation. x square plus bx plus c equal to 0 ஃபார்மேட்ல இருக்கு. Hence, the required
quadratic equation is x square plus x minus 306 equal to 0. இப்போ அடுத்த subdivision discuss பண்ணலாம். Third subdivision, Rohan's mother is 26 years older than him. ரொஹானை விட ரொஹான்ஸ் மதர் 26 வருஷம் அதிகமா இருக்காங்க, 26 வருஷம் எல்டரா இருக்காங்க. The product of their ages இயர்ஸ்ல 3 years from now will be 360. இப்ப இருந்து 3 வருஷம் கழிச்சு அவங்களோட ஏஜஸ் ப்ராடக்ட் பண்ணா, அதாவது மல்டிப்ளை பண்ணா 360 வரும். நம்ம என்ன பண்ணலாம், ரொஹான்ஸோட ஏஜ எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ரொஹானோட ஏஜ் வந்து எக்ஸ் இயர்ஸ்னா அவங்க அம்மா 26 இயர்ஸ் எல்டரா இருக்காங்க. அப்போ ரொஹான்ஸ் மதர் ஏஜ் வந்து ரொஹானை விட 26 இயர்ஸ் கூட. 3 years from now அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஃப்டர் 3 years ரொஹானோட ஏஜ் வந்து எக்ஸ் பிளஸ் 3, இப்ப இருக்கிறத விட 3 வயசு கூட இருக்கும். ரொஹானோட மதர்ஸ் ஏஜ் ரொஹானோட மதர் ஏஜும் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் 3 வயசு கூடி இருக்கும். அதாவது எக்ஸ் பிளஸ் 26 ஆல்ரெடி இருந்தாங்க, பிளஸ் 3 இதை ஆட் பண்ணா எக்ஸ் பிளஸ் 29 இயர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் இவங்க ரெண்டு பேரோட ஏஜ் வந்து 360. எக்ஸ் பிளஸ் 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 29 வந்து 360. பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், x into 29 29x, 3 into x 3x, plus 3 into 29 87 equal to 360, plus 360 equal to தாண்டி வந்தா minus 360, plus 29 plus 332x plus 87 minus 360 equal to 0. Transpose பண்ணா minus 360 ஆயிடும். plus 87 minus 360, x square plus 32x minus 273 equal to 0. இதுதான் required quadratic equation. இதே மாதிரி தான் லாஸ்ட் சப்டிவிஷனும் சால்வ் பண்ணணும். இப்போ அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். A train travels a distance of 480 km at a uniform speed. 480 km ஒரே ஸ்பீட்ல டிராவல் பண்ணுது. If the speed had been 8 km per hour less, அந்த யூனிஃபார்ம் ஸ்பீட் ஒரே ஸ்பீட்ல போகுது இல்லையா, அந்த ஸ்பீட் வந்து 8 km per hour லெஸ்ஸா டிராவல் ஆச்சுன்னா then it would have taken 3 hours more to cover the same distance. ஏதோ ஒரு ஸ்பீட்ல போகுது, அது 480 கிலோமீட்டர்ல ஏதோ ஒரு ஹவர்ஸ்ல டிராவல் பண்ணி முடிக்குது. ஸ்பீடை கொஞ்சம் 8 km per hour குறைச்சிச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் 3 hours எக்ஸ்ட்ரா ஆகும் 480 km டிராவல் பண்றதுக்கு. இதுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தேவை. ஸோ நம்ம ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் அசியூம் பண்ணிக்கலாம். லெட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் பி எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹார். இப்படி எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹார்ல டிராவல் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுத்திருக்கும், டைம் டேக்கன் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் வந்து 480 பை ஸ்பீட் வந்து எக்ஸ். இதுதான் டைம் டேக்கன் அந்த யூனிஃபார்ம் ஸ்பீட்ல டிராவல் பண்ணும்போது. இப்போ ஸ்பீட் வந்து குறைஞ்சிருக்கு, அதாவது டிக்ரீஸ்டு ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். முன்னாடி எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹார் இருந்தது, இப்ப 8 km per hour குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதுனால எக்ஸ் மைனஸ் 8 km per hour. ஒரிஜினல் ஸ்பீடை விட 8 km per hour குறைஞ்சிருக்கு. ரெண்டுமே சேம் யூனிட்னால நம்ம அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். இப்போ டைம் என்ன, அதே டிஸ்டன்ஸ் தான், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ கொஸ்டின் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இதை விட இந்த டைம் வந்து 3 ஹவர்ஸ் ஜாஸ்தின்னு சொல்றாங்க இந்த நியூ டைம். ஏன்னா 3 ஹவர்ஸ் அதிகமாக எடுத்து தான் அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அக்கார்டிங் டு த கொஸ்டின் என்னன்னா, இந்த டைமை விட இந்த டைம் 3 ஹவர்ஸ் ஜாஸ்தி. ஒரிஜினலாக இந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த டிஸ்டன்ஸை இந்த டைமில் முடிச்சிட்டோம். இப்போ ஸ்பீடு கொஞ்சம் குறைச்சனால டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு? 3 ஹவர்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது நியூ டைம் இஸ் கிரேட்டர் தேன் தி ஓல்ட் டைம் பை 3 ஹவர்ஸ். 3 ஹவர்ஸ் அதிகமாக எடுத்து தான் இதை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது இந்த டிஸ்டன்ஸை. இவனை விட இவன் 3 சாக்லேட்ஸ் ஜாஸ்தியாக வச்சிருக்கான் அப்படின்னா நான் இதை ஈக்குவல் பண்ணணும். அந்த நேரத்தில் நான் இங்கே ஒரு 3 சாக்லேட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம். இவனுக்கு ஒரு 3 சாக்லேட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக ஈக்குவல் ஆகிடும். ஸோ நியூ டைம் ஈக்குவல் டு old time plus 3. This is by given. இப்போ எல்லா டேர்ம்ஸும் ஈக்குவல் டு தாண்டி கொண்டு போயிடலாம். 480 by x minus 8. இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு தேவையான ரெக்வயர்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிரும். ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எவ்ரிபடி நான் இதை சம்மரைஸ் பண்ணி இதை அங்கே சால்வ் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணலாம். எல்சிஎம் எடுத்து இங்கே x மைனஸ் 8 இருக்கு, இங்கே x மட்டும்தான் இருக்கு. 480 முதல் காமனாக வெளியே எடுத்துட்டு அப்புறம் எல்சிஎம் எடுத்துடலாம். இந்த ஃப்ராக்ஷனை எக்ஸாலையும் இந்த ஃப்ராக்ஷனை x மைனஸ் 8ஆலையும் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் காமன் ஆகிடும். இந்த ஃப்ராக்ஷனை எக்ஸால மல்டிப்ளை பண்ணியாச்சு. இந்த ஃப்ராக்ஷனை x மைனஸ் 8ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ டினாமினேட்டர் காமன் ஆயிடுச்சு, அதனால சேர்த்து எழுதிடலாம். minus into plus x minus into minus 8 plus 8 divided by x into x minus 8. plus x minus x cancel ஆயிடும். மேலே 8 இருக்கும், கீழே bracket open பண்ணா x square minus 8x. இந்த minus 3 equal to தாண்டி போச்சுன்னா plus 3. இங்க டிவிஷன்ல இருக்கிறது equal to தாண்டி போகும்போது multiplication. minus 3 டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. டிவிஷன்ல இருக்கிறது equal to தாண்டி போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ல ஆயிடும். (480 into 8) 3840. 3 into x square 3x square minus 24x. 3 into 8 24. இது equal to தாண்டி போச்சுன்னா மைனஸ் ஆயிடும். இது இந்த சைடு போனனால இங்க 0. Therefore this is the required quadratic equation. இதுல எல்லாத்துலயுமே 3 காமனா இருக்கு, அதனால 3 காமனா வெளியே எடுத்துடலாம். இல்ல கம்ப்ளீட் ஈக்குவேஷனை 3ஆல டிவைட் பண்ணலாம். டிவைட் பை 3. ஒவ்வொரு டேர்மை 3ஆல பண்ணணும். அப்ப என்ன ஆகும்னா இது x ஸ்கொயர், இது மைனஸ் 8x. 3840 divided by 3 1280 equal to 0/3 0 தான். கம்ப்ளீட் ஈக்குவேஷனை 3ஆல டிவைட் பண்ணிட்டோம். Hence the required quadratic equation is with this நம்ம இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.